இவ்வளவு காலமும் நடப்பதில் சிரமப்பட்ட மஹிந்த ராஜபக்ச இப்போது கூறுகின்றார் நல்லதொரு எதிர்காலம் தென்படுகிறது என்று கூறுகின்றார். அவருக்கு நல்ல எதிர்காலம் தென்படுகின்றது போல தெரிகின்றார். அவருடைய மகனுக்கு தென்படுகின்றது, நாட்டு மக்களுக்கு தென்படுகின்றதா என்பதுதான் பிரச்சனை. இந்த அரசாங்கம் அது அவர்களுக்கு அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு வகையிலே இதை ஒருவாறு இவ்வளவு தூரம் கொண்டு செல்வதும் கூட மிகப்பெரிய ஒரு விவகாரமாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக பலவீனங்கள் இருக்கின்றன, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றீடாக அங்கே வெளியிலிருந்து கத்துபவர்கள் ஒரு பதிலீடாக நிச்சயமாக அமைய மாட்டார். இந்த அளவு ஒரு தேடல் உள்ள தயாசிரி ஜெயசேகர மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்திருந்தால் எவ்வளவு விடயங்களை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நினைக்கின்ற அந்த பெறுமதி இலங்கைக்குள்ளே வந்த பின்னரும் கூட ரூபாயினுடைய நிலைமை இன்னும் ஸ்திரமடையவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது என்பதுதான் IMF நிலைப்பாடாக இருக்கிறது. அண்மையிலே வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதிகள் இங்க கட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 100 வாகனம் இறக்குமதி செய்யப்படுகிறது என்றால் உடனடியாகவே அதிகளவான வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த உள்வருகின்ற அதே வீதத்திலே அதே வேகத்தை விட 2 மடங்கு அதிகமாக வெளிச்செல்லுகின்றன. இது இயற்கையாக இடம்பெறுவது போன்று இல்லை. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பண முதலைகள் இதன் பின்னணியில் இருப்பதாக நான் சந்தேகம் கொள்கிறேன். இந்த நெருக்கடிகளின் காரணமாக மக்கள் இப்போது ஓரளவு சிந்திக்கின்றார்கள். இப்போது நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மாறுகின்ற போது நிலைமைகள் மாறும் என்று சொல்லி. ஆனால் தொடர்ச்சியாக IMF அடுத்த கட்டங்களுக்கு IMF உதவியை நம்பி இருப்போமாக இருந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் ஒரு யோசிப்பார்கள் இலங்கைக்குள்ளே வருவதற்கு. உள்நாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களும் யோசிப்பார்கள் தொடர்ந்து இலங்கையில் இருக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆகவே இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட சில விவகாரங்கள் உண்மையிலேயே இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு சாதகமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. நீங்கள் 2022ஆம் ஆண்டுக்கு ஒரு கால் பின்னோக்கி செல்வீர்களாக இருந்தால் மக்கள் ஏன் வீதிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் பற்றாக்குறை, விலை அதிகரிப்பு என்பது ஒரு புறம் இருக்க, பற்றாக்குறையினால் தான் மக்கள் வீதிக்கு வந்தார். இப்போது உள்ள அரசாங்கம் இந்த பற்றாக்குறைகளை முடிந்த அளவிலே தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றது. பற்றாக்குறை எண்ணெய் இல்லாமல் அல்லது அத்தியாவசிய பொருட்களுடைய ஒரு நிரம்பல் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகின்ற போது அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் மக்கள் வீதிக்கு வருவார்கள் அன்றி விலை அதிகரிப்பு மாத்திரம் மக்களை வீதிக்கு கொண்டு வரும் என்று நான் நம்பவில்லை. இலங்கை மக்களை பொறுத்த மட்டிலே நான் இன்றும் நண்பர்களோடு கதைக்கும் போது சொன்னேன், இலங்கையினுடைய பொருளாதாரமும் தாக்கு பிடிக்கக்கூடிய பொருளாதாரம், இலங்கையுடைய மக்களும் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள், எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார்கள் என்ற மனப்போக்கில் அவர்கள் இருப்பார்கள். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. நீண்டதொரு போராட்டம் இலங்கையில் இடம்பெற்றது, பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று. மீண்டும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இன்று பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அளவுக்கு அதிகமாக கதைக்கின்றார்கள் அல்லது அளவுக்கு அதிகமான தரவுகளோடு கதைக்கின்றார்கள். அப்படியாயின் இன்று நிதியமைச்சை மஹிந்த தரப்பு கைப்பற்றி விட்டதா அல்லது நிதியமைச்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் மஹிந்த தரப்புக்கு விசுவாசமாகவும் அனுர தரப்புக்கு எதிராகவும் நாட்டை கவிழ்ப்பதற்கு அல்லது ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நகர்வதற்கு ஏதாவது ஒரு உள்ளடி வேலைகளை ஆரம்பித்து விட்டார்களா? அவ்வாறு நிச்சயமாக நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல்கள் பொதுவெளியிலும் காணப்படுகின்ற தகவல்கள் இருக்கின்றன, பொதுவெளிக்கு அப்பால் உலக தகவல்களும் இருக்கக்கூடும். அரசாங்கம் என்பது வெறுமனே அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அந்த அதிகார வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளையும் உள்ளடக்கியதான் ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். ஆக இந்த கடந்த காலங்களிலே இருந்த நிலைமைகளின்படி பார்க்கின்ற போது 2 பிரதான கட்சிகள், அதனை அடியொட்டியதாக கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தினார். ஆகவே அதிகாரிகளை பொறுத்த மட்டிலே, அதிகார வர்க்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த 2 தரப்பினருக்கு இடையிலே பெரிய வேறுபாடுகள் இல்லை. அவர்கள் போனால் இவர்கள் வருவார்கள், இவர்கள் போனால் அவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கிடையிலே அந்த அதிகார வர்க்கத்தோடு இருந்த அந்த கொடுக்கல் வாங்கல்கள்
பொதுவாக ஒரு சீரான மட்டத்திலே இருந்தன. அது என்ன கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். ஒரு ஜனநாயக நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே அதிகாரிகள் இல்லாமல் அரசியல்வாதிகளால் அந்த ஒரு நாட்டை கொண்டு நடத்த முடியாது. ஆகவே அந்த ரெண்டு தரப்பினருக்கும் இடையிலே இருந்த அந்த ஒரு ஒருமைப்பாடு அல்லது ஒரு இணக்கப்பாடு இந்த புதிய ஒரு அரசாங்கம் வந்ததன் பிறகு அவ்வாறே இயங்கியதாக நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வித்தியாசமானது. ஊழலை ஒழிப்பதற்காக வந்த அரசாங்கம், அரச நிதியினை கையாடியவர்களை தண்டிப்பதற்காக வந்த அரசாங்கம். ஆகவே இந்த நடவடிக்கைகளிலே அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதனோடு இணைந்த வகையிலே அதிகார வர்க்கத்தினரும் கணிசமான பங்களிப்பை கொண்டிருக்க முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அதிகார வர்க்கத்தினர் அப்படியே 100% தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கும் இல்லை, அவர் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆக நீங்கள் சொல்வது போல ஒரு வகையிலே அந்த தகவல்கள் வெளியிலே சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த எதிர்க்கட்சியினர் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு இப்போது ஏதோ புதிதாக பிறந்து வந்திருப்பதை போல கடந்த காலங்களிலே தங்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த அந்த சம்பவங்களை முற்றாக மறந்துவிட்டு இப்போது புதிதாக ஏதோ செய்து கிழிப்பது போல கதைத்துக் கொண்டிருப்பதுதான் பார்க்கிறவர்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மீது விமர்சனங்கள் இருக்கின்றன என்பது வேறு வகை. ஆனால் அதே நேரத்திலே இதை விமர்சிக்கின்ற எதிர்க்கட்சி அதனை விமர்சிப்பதற்குரிய தர்க்க ரீதியிலான அல்லது ஒரு ஒழுக்கவியல் சார்ந்த ஒரு நிலைமையினை கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் அவர்களுக்கு அதை அப்படி கதைப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்கள் செய்த அந்த ஆட்சி காலத்தின் போது நடந்த சம்பவங்களால் தான் நாடு இந்த நிலைமைக்கு வீழ்ந்தது. ஆகவே அந்த வீழ்ச்சியினை அவர்கள் இந்த அரசாங்கம் அது அவர்களுக்கு அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு வகையிலே இதை ஒருவாறு இவ்வளவு தூரம் கொண்டு செல்வதும் கூட மிகப்பெரிய ஒரு விவகாரமாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக பலவீனங்கள் இருக்கின்றன, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றீடாக அங்கே வெளியிலிருந்து கத்துபவர்கள் ஒரு பதிலீடாக நிச்சயமாக அமைய மாட்டார். ஆம், இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். இலங்கையின் மத்திய வங்கி வழியாக $800 மில்லியன் அதிகமான தொகை நாட்டை விட்டு வெளியேறியதாக சர்வதேச நாணய நிதியம் IMF சமர்ப்பித்த அறிக்கையின்படி தெரிய வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கூறுகின்றார். அது மட்டுமல்லாது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த காலங்களில் பல அரச நிறுவனங்களிலிருந்து பணம் கசிந்துள்ளது என்றும் நாட்டை விட்டு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வெளியேறியிருப்பது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் இந்த தொகை பூஜ்ஜியமாகவே இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் இவ்வளவு பெரிய தொகை நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதும் பெரும் பிரச்சனையாகவும், குறிப்பாக நிதியமைச்சில் $2.5 மில்லியன் சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் தனது வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை. அந்த வருடாந்த அறிக்கையில் 2.5 பில்லியன் ஒரு மைனஸாக அவர் குறிப்பிடவில்லை என்கின்றதையும் இன்று அவ்வளவு ஒரு பொருளாதார நிபுணர் போன்று தயாசிறி ஜெயசேகர கதைக்கின்றார். நீங்கள் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். அதை அந்த அவருடைய அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர்கள் குற்றச்சாட்டுவது போல அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது ஒரு வெளியேற்றம் நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் சம்பந்தமாக நிச்சயமாக மத்திய வங்கி மற்றும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் மத்திய வங்கியிலிருந்து நிதி வெளியேற்றம் அல்லது திரைசேரிலிருந்து நிதி வெளியேற்றம் என்பன இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் அமைப்புகளின்படி ஒரு முறையான பொறிமுறையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விவகாரங்களிலே ஏனோ தானோ என்றோ அப்படி இல்லாவிட்டால் வேண்டுமென்றே அந்த விஷயங்களை மேனிபுலேட் பண்ணியோ செய்வார்களாக இருந்தால் அவர்களை இனம் காண வேண்டியதும் கட்டாயமாகும். ஆக இவ்வாறு இந்த குறிப்பாக புதியோர் அரசாங்கத்தின் கீழே இந்த நிகழ்வுகள் நடக்கின்ற போது, குறிப்பாக நிதி அமைச்சிலிருந்து வெளியேறுகின்ற சில கொடுக்கல் வாங்கல்கள் முறையான அந்த பொறிமுறைக்கு ஊடாக செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு அடிப்படையிலே கடந்த காலங்களிலே பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அப்ப அதற்குரிய சரியான விளக்கங்களை இதுவரையிலே அரசாங்கம் முன்வைக்கவில்லை. என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே அப்படியான ஒரு தெளிவான விளக்கம் கடந்த காலங்களில் நடந்த இந்த விவகாரங்கள் தொடர்பிலே பரிசீலனை இருக்கின்றபடியினாலே, குறிப்பாக இது சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றபடியினாலே அரசாங்கம் அது தொடர்பிலே மௌனம் சாதிப்பதாக தெரிகின்றது. ஆனாலும் கூட இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதிலே ஒரு அங்கமாகத்தான் ஜெயசேகரனுடைய இந்த அறிக்கையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு வெளியேற்றம் நடந்திருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக விசாரணைகளை நடத்த வேண்டும். அதற்குரிய விளக்கத்தையும் அரசாங்கம் காலதாமதமின்றி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை
பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே இந்த விவகாரங்களை இலகுவாக விட்டு செல்ல முடியாது. கட்டாயமாக சம்பந்தமான விளக்கங்களை அரசாங்கம் உரிய அதிகாரிகள் மூலமாக உரிய தரப்புகளூடாக சட்ட ரீதியாக அல்லது உத்தியோகபூர்வமாக வெளியிட வேண்டியது அவசியம். இவ்வாறாக அறிக்கைகளை நுணுக்கமாக படிக்கின்ற ஒரு ஆர்வம் அல்லது இந்த அளவு ஒரு தேடலுள்ள தயாசிறி ஜெயசேகர மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பெசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார தொடர்பான அமைச்சுக்களை வகிக்கின்ற போது இவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்திருந்தால் இவ்வளவு விடயங்களை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? அல்லது அவ்வாறு ஆராய்ந்திருந்தால் இவர் இன்று எம்மோடு இருந்திருக்காமல் விட்டிருப்பார்? நிச்சயமாக. ஏனென்றால் அந்த அரசாங்கங்களிலே இருந்தவர்கள் பழம் தின்று கொட்டை போட்ட பழம் அரசியல்வாதிகள். ஜெயஸ்ரீ ஜெயசேகரவும் ஒரு சும்மா ஒரு அரசியல்ல வந்தவர் அல்ல. அவர் படித்தவர், கல்வி கற்றவர். பொருளாதார ரீதியாக அவருக்கு சில விவகாரங்கள் தெரியும். அதிலே நான் அவர் பொய் சொல்வதாக நான் நினைக்கவில்லை விவகாரங்கள் தொடர்பிலே. ஆனால் அந்த 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 இப்படியான நடத்தைகளை நாங்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்திலோ அல்லது கோட்டாபய ராஜபக்ச காலத்திலோ அல்லது ரணில் விக்ரமசிங்க காலத்திலோ காணவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாய்களை அந்த காலப்பகுதியிலே திறப்பதற்கு, அந்த ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக திறப்பதற்கு அவர்கள் பயந்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய் மூடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்படி அவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்தாலும் கூட பிறகு தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் அந்த அவ்வாறு கதைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற போக்கு அல்லது மிரட்டுகின்ற போக்கு கூட இருந்திருக்கின்றது. பலருக்கு அப்படி நடந்திருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலிலே இப்போது வெளிப்படையாக யாரை பற்றியும் கதைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அந்த அந்த வெளிப்படையாக கதைக்கின்ற போது அதற்கு பதிலளிக்காமல் நழுவி செல்லுகின்ற அல்லது அதனை கண்டுகொள்ளாமல் செல்லுகின்ற போக்கு தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியினர் சொன்ன அத்தனை ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பாராளுமன்றத்திலே பதிலளிக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் கண்டோம். அப்ப அதிலேயே காலம் போகின்றது அடிப்படையிலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதிலேயே நீங்கள் காலத்தை கடத்துவீர்கள், பொருளாதார கொள்கைகள் பற்றி கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பின்னர் நாங்கள் பார்த்தோம், சில காலங்களாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுகின்ற போது அரசு தரப்பிலிருந்து நேரடியான பதில்கள் எதுவும் ஒரு எதிர்வினைகள் வந்ததாக பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்போதைய சூழ்நிலை இந்த மாதிரியான விவகாரங்கள் வருகின்ற போது அதனுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொண்டு அரசாங்கம் கட்டாயமாக இவற்றுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த பதில்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை பேணுவதற்கு அது மிக மிக முக்கியமாக தேவைப்படும். இப்போது இன்னும் ஒரு விடயம் அதிக அளவிலே எல்லோருடைய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. சாமானிய மக்கள் வரைக்கும் டொலரினுடைய விற்பனை விலை, அதனோடு தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக நாளாந்த வாழ்க்கையில் கூட எல்லோரும் கதைக்கின்றார். டொலரினுடைய பெறுமதி ஏற்ற இறக்கங்கள் யார் தீர்மானிக்கின்றார்? அந்த தொடர்ச்சியாக அதனுடைய தன்மை என்பது வளமைக்கு மாறாக நேர் எதிர்த்தன்மையோடு இருக்கின்றது. இந்த எதிர்த்தன்மை என்பது அரசாங்கத்துக்கு ஒரு பாதகமாக தான் இருக்க போகின்றது. இது உண்மையில் ஒரு இயற்கையாகவே இடம்பெறுகிறதா அல்லது இதிலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை யாரும் செய்கிறார்கள்? இதை மிக நுணுக்கமாக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ரூபாவினுடைய பெறுமதி குறைந்து கொண்டு போகின்றது டாலருக்கு எதிராக. இவ்வாறு நடப்பதற்கு ரெண்டு காரணங்கள் தான். உள்ளே வருகின்ற டாலருடைய அளவு குறைந்திருக்கின்றது. அதே போல நாட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே போகின்ற டாலர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இந்த ரெண்டுமே தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அப்போ உள்ளே வருகின்ற டாலர்களுடைய எண்ணிக்கை அல்லது உள்ளே வந்து நாட்டிலே புழக்கத்துக்கு வருகின்ற டாலருடைய எண்ணிக்கை சந்தைக்கு வந்தால்தான் அது அந்த அந்த டாலர் சந்தைக்கு வருகின்ற போதுதான் அதற்கு எதிரான ரூபாயினுடைய பெறுமதியை நாங்கள் தீர்மானிக்க முடியும். 2-3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புபவர்கள் இப்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னும் சற்று காலம் பொறுத்திருந்தால் இன்னும் அதிக கூடுதலான தொகையை இலங்கையிலே அதை ரூபாவை பெறலாம் என்ற அடிப்படையிலே வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகின்றவர்கள் அதனை காலதாமதப்படுத்துகின்றார்கள். ஒன்று. 2வது, ஏற்றுமதிகளை செய்பவர்கள் அந்த ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற டாலர்களை உடனடியாக ரூபாவாக மாற்றுவதில்லை, அதனை டாலராகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் முன்னர் 60 நாட்களை வழங்கியது அதனை ரூபாவுக்கு மாற்றிக்கொள்வதற்காக. இப்போது அதனை 30 நாட்களாக குறைத்திருக்கின்றது. இந்த டாலரை கைவசம் வைத்திருப்பவர்கள் அதை ரூபாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. அதன் மூலம் டாலருடைய நிரம்பலை அதிகரிக்க முடியும். அதே போல இந்த நாட்டுக்கு உள்ளே வருகின்ற முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை அல்லது முதலீட்டு சூழல் இங்கே உகந்ததாக இல்லாவிட்டால் முதலீடுகள் வராது. இப்போதைய சூழ்நிலையிலே இலங்கைக்குள்ளே முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது. இந்த இந்த இந்த
நான் முதலே ஆரம்பத்தில் இன்னும் ஒரு நேர்காணலை சொல்லி இருக்கின்றேன். இந்த எதிர்பார்க்கைகள் அல்லது ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய ஊக வணிக நடவடிக்கைகள் காரணமாக வளமையான டாலர் உள்வருகைகள் இப்போது வராமல் சற்று தளர்வடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற பக்கம் பார்ப்பீர்களாக இருந்தால் அரசாங்கம் இந்த நாங்கள் வாகன இறக்குமதிகளை கட்டுப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றது. ஆகவே வாகன இறக்குமதிகள் வரும் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த சந்தையில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த டாலருக்கான ஒரு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது அரசாங்கம் வாகன இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும். ஆகவே இந்த கொள்கைகள் இந்த எதிர்வினைகளை அரசாங்கம் ஆற்றுவதற்கு முன்னரே மிகப்பெரிய அளவிலே வாகன இறக்குமதிக்கான கொள்வனவு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த எல்சிகள் அதிக அளவிலே ஓபன் பண்ணப்பட்டதும் ஒரு திடீரென்று ஒரு ரூபாயினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆகவே வாகன இறக்குமதிகள் மாத்திரமல்ல ஏனைய கொள்வனவு கட்டளைகளை பார்க்கின்ற போதும் இந்த காலப்பகுதியிலே அதிக அளவு கொள்வனவு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் இந்த டாலருடைய பெறுமதியை ரூபாயினுடைய பெறுமதியை பேணி செல்வதற்கான இயலுமையை படிப்படியாக இழந்து வருகின்றது என்ற ஒரு மனப்பாங்கு சந்தையில் ஏற்படுகின்ற போது இவ்வாறான நடத்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்கம் டாலருடைய பெறுமதி ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையான மட்டத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் கூட நடைமுறையிலே நாங்கள் சந்தையிலே காணுகின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சந்தையிலே இருப்பவர்கள் ஒரு ஊகத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று சொல்லி இப்போது அதற்கான பாதுகாப்புகளை செய்து கொள்கின்றார்கள். டாலர் கையிருப்புகளை அதிகரிக்கின்றார்கள். டாலருக்கான கேள்வி அதிகரித்து இறக்குமதிகளை அதிகம் செய்ய முயற்சிக்கின்றார்கள். இப்படியான நிலைமைகள் ஒரு புறம். அடுத்தது இந்த சர்வதேச அளவிலே அதிகரித்த விலையேற்றங்கள் காரணமாக ஒரே அளவு ஏற்கனவே இறக்குமதி செய்த பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்வதற்கு அதிக அளவிலே டாலரை நாங்கள் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே டாலருக்கான கேள்வி இதன் காரணமாகவும் அதிகரித்திருக்கின்றது. இப்போ இந்த நிலைமைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இந்த பங்குச்சந்தை மற்றும் இலங்கையினுடைய குறுங்கால பணச்சந்தை என்பவற்றிலே முதலீடு செய்திருக்கின்ற வெளிநாட்டவர்கள் அவர்கள் பார்ப்பார்கள் இப்போது இருக்கிற நிலைமை பொருத்தமானதாக இல்லை. நாங்கள் தொடர்ந்து இலங்கையிலே முதலீடுகளை வைத்திருந்தால் எங்களுடைய முதலீடுகளுடைய முதலீட்டு தொகையை கூட நாங்கள் இழக்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள் படிப்படியாக அதனை அகற்றிக் கொள்வோம் என்று அவர்கள் நினைத்து செயற்பாடுகளாக இருந்தால் உண்மையிலே அப்படியான நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த டாலருக்கான கேள்வி நிரம்பல் என்பவற்றின் அடிப்படையிலே தான் அதனுடைய பெறுமதி தீர்மானிக்கப்படுகின்றது. 350 ரூபாய் வரையிலே அதிகரித்தது நமக்கு தெரியும். அதன் பின்னர் ஐஎம்எஃபினுடைய அந்த 2 தவணை கொடுப்பனவுகளும் இலங்கைக்கு கிடைத்தன. ஆனால் அவ்வாறு கிடைத்த பின்னரும் கூட இப்போது 343 ரூபாய் என்ற அளவுக்கு டாலருடைய பெறுமதி அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நினைக்கின்ற அந்த பெறுமதி இலங்கைக்குள்ளே வந்த பின்னரும் கூட ரூபாயினுடைய நிலைமை இன்னும் ஸ்திரமடையவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதற்கு அடிப்படை காரணமாக நான் காண்பது என்னவென்று சொன்னால் இந்த காலப்பகுதியிலே இறக்குமதிகளுடைய பெறுமதி அதிகரித்திருந்தாலும் கூட இந்த ஊக வணிக நடவடிக்கைகள் இப்போது படிப்படியாக பலம் பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஊக வணிக நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் ரூபாயுடைய பெறுமதியை நிலைப்படுத்துவதிலே போதிய அளவு இயலுமையை கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அல்லது அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அரசாங்கத்தினுடைய அர்ப்பணிப்பும் தெளிவான கொள்கைகளும் அந்த கொள்கைகளை வெளிப்படையாக சொல்லுவதும் மிக அவசியமானது. சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனை மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 1997 தாய்லாந்திலே அந்த அரசாங்கம் சொன்னது நாங்கள் தாய் பாட் சொல்லக்கூடிய தாய்லாந்து நாணயத்தை 25 நாணயம் ஒரு தாய் பாட் $1 சமமாக இருந்தது. அந்த அரசாங்கம் அறிவித்தது இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம். ஆனால் அடுத்த மாதமே அந்த டாலருக்கு எதிரான அதனுடைய பெறுமதி 59 தாய் பத்தாக மாறியது. ஆகவே சொல்வதொன்று நடந்ததொன்றாக இருக்கின்ற போது அங்கே இருப்பவர்கள் உடனடியாக அந்த டாலர் டிபாசிட்களை வைப்புகளை உடனடியாக மீள பெற்றார்கள். அது கிழக்காசியாவினுடைய ஒரு வீழ்ச்சிக்கு பொருளாதார நெருக்கடிக்கு இட்டு சென்றது. இதிலிருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தையிலே இருக்கின்றவர்கள் நினைக்கின்ற அல்லது எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் நிஜமாக மாறக்கூடிய அபாயங்கள் உண்டு. அரசாங்கம் அதனை சரியாக கையாள விட்டார்.
அந்த வாகன இறக்குமதி தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வாகன இறக்குமதிகளையும் குறிப்பாக சொல்லப்போனால் குறிப்பாக ஒரு 100 வாகனம் இறக்குமதி செய்யப்படுகிறது என்றால் உடனடியாகவே அதிகளவான வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்களிலே, அதாவது அந்த பொருளாதார நெருக்கடியின் பின்னர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பின்னர் இவ்வாறான ஒரு பாய்ச்சல் இருக்கவில்லை. ஆனால் உடனடியாக வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன, உடனடியாக பெருமளவான டாலர்கள் வெளிச்செல்லுகின்றன. அந்த உள்வருகின்ற அதே வீதத்திலே அதே வேகத்தை விட 2 மடங்கு அதிகமாக வெளிச்செல்லுகின்றன. இது இயற்கையாக இடம்பெறுவது போன்று இல்லை. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பண முதலைகள் இதன் பின்னணியில் இருப்பதாக நான் சந்தேகம் கொள்கிறேன். உங்களுக்கு அந்த சந்தேகத்தில் உடன்படுகிறீர்களா அல்லது மாற்று கருத்து இருக்கின்றதா? உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பண முதலைகள் என்று நீங்கள் சொல்லுகின்ற முதலாளிகள் இருக்கின்றார்கள். அந்த முதலாளிகள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்கள் இந்த ஊக வணிகத்திலே மிக மிக கைதேர்ந்தவர்கள். ஆக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையை பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் இப்படி நடக்கலாம் என்ற ஒரு அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு இந்த இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபுறம் நீங்கள் பார்த்தால் IMF நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இலங்கை இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது என்பதுதான் IMF நிலைப்பாடாக இருக்கிறது. அண்மையிலேயே வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதிகள் இங்க கட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். மறுபுறத்திலே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை வாகனம் தொடர்பிலே விதித்தால் அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே பிரச்சனை வருகின்றது. ஏனென்றால் இந்த வாகன இறக்குமதிகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய தொகை வரியாக அரசாங்கத்துக்கு வருகின்றது. எனவே வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தினால் அந்த வருமானத்தை அரசாங்கம் இழக்க வேண்டி வரும். ஆக அப்படியான ஒரு சூழல் வருகின்ற போது வரவு செலவு திட்டத்திலே பெரிய ஒரு துண்டு விழும் தொகை வரும். இலங்கை அரசாங்கத்தினுடைய எதிர்கால கடன் செலுத்துகின்ற ஆற்றலிலே மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். அண்மையிலே வெளியிடப்பட்ட IMF அறிக்கையின்படி பார்க்கின்ற போது இலங்கை அரசாங்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் காத்திரமானவை என்பதை IMF சொல்லுகின்றது. ஆனாலும் கூட அது மீண்டும் ஒரு பொறியிலே விழக்கூடிய அந்த ஏதுநிலை இல்லாமல் இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கு இல்லை என்று சொல்லுகின்றது. ஆகவே ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நிலைப்பாடு ஸ்டெபிலைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாட்டு செயல்முறைகள் பாராட்டுகின்ற அதே வேளையிலே IMF இந்த ஒரு ஏதுநிலையும் சொல்லுகின்றது. ஆகவே இந்த ஏதுநிலை IMF அறிக்கையின்படி வந்ததன் பின்னர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் ஒரு யோசிப்பார்கள் இலங்கைக்குள்ளே வருவதற்கு. உள்நாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களும் யோசிப்பார்கள் தொடர்ந்து இலங்கையில் இருக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆகவே இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட சில விவகாரங்கள் உண்மையிலேயே இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு சாதகமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. அந்த பார்வையாக இருந்தாலும் இப்போது தொடர்ச்சியாக சர்வதேச நாணய நிதியம் வாகன இறக்குமதியை அனுமதியுங்கள் என்றால் 50% வரி அறவிடப்படுகின்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதை தாண்டி வெளிச்செல்லுகின்ற டாலரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? பெருமளவான கையிருப்பு என்பது வெளிச்செல்லுகின்றது தானே. 50% வரியை தாண்டி எதிர்கால வரவு செலவு திட்டத்துக்கான உத்தேச கணக்கை அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் கையாளப்படுகிறது என்றால் இலங்கைக்கான இறக்குமதியால் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பதை விட ஏற்றுமதியால் தானே பெரும் பணம் வெளிச்செல்லுகிறது. ஆமாம், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்றால் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் இறக்குமதிகள் அதிகம் மேற்கொள்ளப்படும். அப்ப இறக்குமதிகளுடைய விலைகளை சாதாரண மக்களால் இப்போது தாங்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. இப்போ சாதாரணமாக வாகனம் ஒன்றை சாதாரண ஒருவரால் வாங்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறதா? இல்லை. அப்படியான நிலைமை இல்லை. என்றாலும் இந்த வாகனங்களுடைய கேள்வி அதிகரித்து செல்லுகிறது என்று சொன்னால் இலங்கையிலே இந்த நாங்கள் காணாத அளவிலே பண முதலைகள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரண பொதுமக்களுக்கு பண முதலைகளின் நோக்கமாக இருப்பது ஆட்சி கவிழ்ப்பும் ஒரு நோக்கமாக இருக்கிறது அல்லவா? ஆட்சி கவிழ்ப்பு என்பது ஒரு நோக்கமாக இருக்கலாம். பொருளாதார நலன்களை உச்சப்படுத்திக் கொள்வது தங்கள் முடிந்த தருணங்களிலே என்பது இன்னொரு நோக்கமாக இருக்கலாம். அரசியல் நோக்கங்கள் இருப்பது என்பதற்கு அப்பால் இந்த பொருளாதார நோக்கங்கள் அந்த அரசியல் நோக்கங்களை விஞ்சியதாக பல வேளைகள் இருந்திருப்பதை நாங்கள் இலங்கையிலே காண்கின்றோம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த டாலர் வெளியேற்றம் ஏற்பட்டாலும் கூட IMF-னுடைய விதந்துரைப்பை நாங்கள் பார்க்க வேண்டும். டாலருடைய பெறுமதி சந்தையில் தீர்மானிக்கப்படட்டும். நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய சேவைகளுடைய பெறுமதிகளை அல்லது அரசாங்கத்தினுடைய அந்த பொருட்களை சாதாரண பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வழங்கப்படுகின்ற மானியங்களை குறைத்து விடுங்கள். சந்தையினால் எல்லா பொருட்களுடைய விலைகளும் தீர்மானிக்கப்படட்டும். டாலருடைய பெறுமதி அதிகரித்து சென்றாலும் அதே அளவிலே எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கின்றது தான் IMF சொல்லுகின்றது. ஆகவே தெளிவாக IMF-னுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் சந்தையை அடிப்படையாக கொண்டு எல்லாம் தீர்மானிக்கப்படட்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் சந்தையை
சற்று சந்தையில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் மேலும் இறுக்குவதன் மூலமாக வெளிச்செல்லுகின்ற டாலர்களுடைய பெறுமதியை குறைக்கலாம் அன்றி அரசாங்கம் நேரடியான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்பது அதன் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த ஒரு இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனத்துக்கு வழங்கப்படுகின்ற குத்தகை பெறுமதியினை குறைத்திருக்கின்றார்கள். அதே போல வட்டி விதத்தை அதிகரித்திருக்கின்றார்கள். இது போன்ற நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் வாகனத்தை இறக்குமதி செய்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று சொல்லி. அது எந்த அளவு நடைமுறையிலே சாத்தியம் என்பது எனக்கு தெரியாது. என்றால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் கூட இந்த இறக்குமதிகளிலே பெரிய வீழ்ச்சியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கவில்லை. நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியிலே அரசியல் ரீதியான ஒரு வினாவினை முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலும் மக்களை அணிதிரட்டுமாறு கோரினார்கள். ஆனால் மக்கள் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. அதாவது பொருளாதார ஏற்றம் வந்துவிட்டது, வாருங்கள் அனைவரும் அணிதிரளுங்கள், நாட்டை காப்பாற்றுவோம் என்றார்கள். யுத்தத்தில் ஈடுபட்ட படையினரை கைது செய்கிறார்கள் என்றார்கள். மக்கள் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் மீது இந்த பொருளாதார சுமையை அதிகரித்தால் மக்களை எப்படியாவது வீட்டுக்குள் இருந்து வெளியில் எடுக்கலாம் என்பது இந்த எதிர்க்கட்சியினருடைய நோக்கமாக இருக்கின்றது. ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும். இலங்கை மக்களை பொறுத்த மட்டிலே நான் இன்றும் நண்பர்களோடு கதைக்கும் போது சொன்னேன், இலங்கையினுடைய பொருளாதாரமும் தாக்கு பிடிக்கக்கூடிய பொருளாதாரம், இலங்கையினுடைய மக்களும் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள். எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார்கள் என்ற மனப்போக்கில் அவர்கள் இருப்பார்கள் இலங்கையை பொறுத்த மட்டிலே. நீங்கள் 2022ஆம் ஆண்டுக்கு ஒரு கால் பின்னோக்கி செல்வீர்களாக இருந்தால் மக்கள் ஏன் வீதிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் பற்றாக்குறை காரணமாக தான் மக்கள் வீதிக்கு வந்தார்கள். விலை அதிகரிப்பு என்பது ஒரு புறம் இருக்க, பற்றாக்குறையினால் தான் மக்கள் வீதிக்கு வந்தார்கள். இப்போது உள்ள அரசாங்கம் இந்த பற்றாக்குறைகளை முடிந்த அளவிலே தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றது. பற்றாக்குறை வந்து எண்ணெய் இல்லாமல் அல்லது அத்தியாவசிய பொருட்களுடைய ஒரு நிரம்பல் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகின்ற போது அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் மக்கள் வீதிக்கு வருவார்கள் அன்றி விலை அதிகரிப்பு மாத்திரம் மக்களை வீதிக்கு கொண்டு வரும் என்று நான் நம்பவில்லை. அதனை நியாயப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு போதிய அளவு காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு அரசாங்கத்தின் கையாளாகத்தனம் அல்ல, சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியின் காரணமாக இலங்கையிலே பிரதிபலிக்கின்ற இந்த பிரச்சனை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்தவரையிலே இதுல முரண்பாடாக இருக்கிறது. இந்த வாகன இறக்குமதிகளை இந்த அளவு அனுமதிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு விஷயம். இதன் மூலமாகத்தான் மிக அதிகமான பணம் வெளியேறி செல்லுகின்றது ஒழிய மற்ற ஏனைய இறக்குமதிகள், குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதிகள், கைத்தொழில்களுக்கு அவசியமான உள்ளீடுகளுடைய இறக்குமதிகள், விவசாயத்துக்கு தேவையான உள்ளீடுகளுடைய இறக்குமதிகள், சேவைத்துறைக்கு தேவையான உள்ளீடுகளுடைய இறக்குமதிகள், இவற்றுக்கு முன்னுரிமை அளித்து ஏனைய பொருட்களுடைய இறக்குமதிகளை தற்காலிகமாக வேணும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் அவசியமாகின்றது. ஏனென்றால் IMF சொல்வது போல எல்லாவற்றையும் அவர்கள் சொல்வது போல தாளத்துக்கு ஆடிக்கொண்டிருப்போமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு செல்லும். இந்த பிரச்சனை இவ்வாறு செல்லுகின்ற போது IMF-னுடைய பிடி 2027ஆம் ஆண்டு அந்த அடுத்த வருடம் கடன்களை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது இந்த இறுதி கடன் தவணையோடு அவர்களுடைய பிடி இலங்கையிலிருந்து ஓரளவுக்கு தளர்வாக மாறும். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவ்வாறு நிகழாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே IMF வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கொள்கைகள் அவசியம். இந்த கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுகின்ற போது இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நிலைத்த தன்மை வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்படி அடுத்த ஒரு IMF-னுடைய நிதியினை நாடி நிற்கின்ற ஒரு நிலைமைக்கு இலங்கை தள்ளப்படுமாக இருந்தால் மேலும் அதிக காலத்துக்கு IMF-னுடைய அந்த கொள்கைகளை அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படியான ஒரு சூழல் வருமாக இருந்தால் ஒரு இலங்கை தொடர்ந்தும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாற வேண்டி வரும். அதே போல இந்த நெருக்கடிகளின் காரணமாக மக்கள் இப்போது ஓரளவு சிந்திக்கின்றார்கள், இப்போது நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மாறுகின்ற போது நிலைமைகள் மாறும் என்று சொல்லி. ஆனால் தொடர்ச்சியாக IMF-னுடைய அடுத்த கட்டங்களுக்கு IMF-னுடைய உதவியை நம்பி இருப்போமாக இருந்தால் இது இன்னும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கின்ற போது மக்கள் தங்களுடைய அந்த எதிர்வினைகளை காட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இப்போது எதிர்கட்சியினர் சொல்லுகின்ற ஒரு விஷயம், இன்று நான் பார்த்த ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் தான், அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கடன்களை கட்டும், 2021ஆம் ஆண்டு நாங்கள் பதவிக்கு வந்து விடுவோம் என்று சொல்லி சாகர காரியவசம் ஒரு போஸ்ட் போட்டிருக்கின்றார். அப்படி 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து விடுவார் என்றும் அவர்கள் இப்போது நம்பிக்கை கூறுகின்றார். நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு காலமும் நடப்பதில் சிரமப்பட்ட மஹிந்த ராஜபக்ச இப்போது கூறுகின்றார் நல்லதொரு எதிர்காலம் தென்படுகிறது என்று கூறுகின்றார். அவருக்கு நல்ல எதிர்காலம் தென்படுகின்றது போல தெரிகின்றார். அவருடைய மகனுக்கு தென்படுகின்றது, நாட்டு மக்களுக்கு தென்படுகின்றதா என்பதுதான் பிரச்சனை. மக்கள் அந்த அளவுக்கு
மாறுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மக்களை பற்றி நாம் உறுதியாக சொல்லவும் முடியாது. ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு நல்ல ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களித்த அதே மக்கள் தான் ஒரு குண்டுவெடிப்பை தொடர்ந்து நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல் அவர்தான் வர வேண்டும் என்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியும் கொடுத்தார்கள். ஆகவே எதுவும் நடக்கலாம். இலங்கையை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஏதோ திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கவும் கூடும். ஆம், இப்போது நீங்கள் பல விடயங்கள் கூறினீர்கள். ஏன் நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு பயணிக்கக்கூடிய பல தமிழ், முஸ்லிம், சிங்கள புத்திஜீவிகள், குறிப்பாக பொருளாதாரத்துறை சார்ந்து உங்களோடு ஒரு பெரும் வட்டம் இருக்கின்றது. பலர் கலந்துரையாடுகிறீர்கள். பலர் ஆங்கில, சிங்கள, தமிழ் தொலைக்காட்சி விவாதங்களில் எல்லாம் பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை முன்வைக்கின்றீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகம் பற்றி மட்டும் இப்போது பேசினால் கூட அதில் பலர் இருக்கின்றார்கள். உங்களுடைய துறையிலே உங்களுடைய துறை சார்ந்தவர்களிடம் ஒரு வாலண்டரியாக ஏதாவது ஆலோசனைகளை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கின்றதா, அல்லது அரசாங்கம் அவ்வாறான ஆலோசனைகள் பெற முயற்சி செய்த போது நீங்கள் நிராகரித்தீர்களா, அல்லது இரண்டுமே இடம்பெறவில்லை? நீங்க சொன்ன இதுக்கு சுருக்கமா சொல்வதாக இருந்தால் இரண்டுமே பூச்சியம். நான் அந்த வகையிலே அப்படி அரசாங்கம் யாரையும் அணுகியதாக தெரியவில்லை, அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் அணுகியதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு முயற்சி நடந்தது. இலங்கையில் இருக்கின்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் சொல்லுகின்ற அந்த தொழில் வாண்மையாளர்களுடைய கூட்டமைப்பின் ஊடாக புதிதாக வந்த அரசாங்கத்துக்கு பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் எந்த துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு அறிக்கையை தயாரித்து அதனை முன்வைக்கலாம், தன்னார்வமாக எந்த செலவுகள் இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் முன்வந்தார்கள். அப்படியான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலந்துரையாடலுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார கமிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தவரை நாங்கள் அழைத்திருந்தார்கள். ஆக இப்படியான ஒரு யோசனையை முன்வைத்த போது அந்த அங்கத்தவர் சொன்ன விஷயம்தான், தாங்கள் எல்லா துறைகளுக்கும் அவசியமான கொள்கைகளை வகுத்து வைத்திருக்கின்றோம். அப்படி வகுத்து வைத்திருக்கின்ற படியினாலே இப்படியான ஒரு இது அவசியம் இல்லை என்ற கொள்கைகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த கொள்கைகள் எங்கு வகுக்கப்பட்டிருக்கின்றன? டெல்வின் சில்வாவின் காரியாலயத்தில் அல்லது அது தெரியவில்லை. அப்படியே அந்த கூட்டத்திலே நானும் பங்கு பெற்று இருந்தபடியினால் நான் கேட்டேன். அப்படி கொள்கை வகுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் குறைந்தபட்சம் அந்த கொள்கை வகுப்பு குழுவிலே இருந்த ஓரிருவரையாவது நீங்கள் பெயரிட முடியுமா என்று கேட்ட போது அதற்கான பதில் கொடுக்கப்படவில்லை. அது குறிப்பாக நிதி அமைச்சிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் அந்த முயற்சியை அப்படியே கைவிடப்பட்டது. ஆகவே என்னை பொறுத்த வரையிலே நாங்கள் அறிந்த வரையிலே அரசாங்கம் இப்படியான கொள்கைகளை வகுக்கக்கூடிய அல்லது ஆலோசனைகளை சொல்லக்கூடிய புத்திஜீவிகளிடமிருந்தோ அவர்களை கொண்ட அந்த அமைப்புகளிடமிருந்தோ எந்த ஆலோசனையும் பெற்றதாக தெரியவில்லை. அப்படியான ஆலோசனைகளை தனிப்பட்ட ரீதியிலே பெற்றார்கள் என்று பார்த்தால் அப்படியும் இல்லை. நான் அறிந்த வரையிலே பலரோடு கலந்துரையாடிருக்கின்றேன். அவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் வெளியிலிருந்து பெறக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய அளவிலே இந்த அரசாங்கத்தினுடைய அடிப்படை அந்த அமைப்பு இல்லை என்பதுதான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அது கூட பரவாயில்லை. இந்த பொது விவாதங்களிலே அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலோ அல்லது சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய இந்த கலந்துரையாடல்களிலிருந்து எதையாவது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா இருந்தால் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சரியான கொள்கைகள் திசையிலே அவர்கள் நகர முற்படுவதாக இருந்தால் அது கூட போதுமானது என்றே நான் நம்புகின்றேன். ஒருவர் போய் அல்லது இருவர் போய் அங்கே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சரியானதை செய்கின்ற ஒரு நிலைமை தோன்ற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் அவர்கள் கூறிய ஒரு விடயம்தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பில் அவர் கூறியிருக்கிறார். கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பு மத்தியில் 1 லிட்டர் எரிபொருளின் உண்மையான விலை சுமார் 740 ரூபாவாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட அரசாங்கம் தற்போது அதனை 425 ரூபாய் என்கின்ற எல்லையில் தான் பேணி வருகிறது. குறிப்பாக திரைசேரி சுமார் 20 கோடி ரூபாவை செலவிட்டு எரிபொருள் விலையை முகாமைத்துவம் செய்து மக்கள் மீது முழுமையாக சுமையை செலுத்தாமல் இருப்பதே இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது என்று கூறுகின்றார். அப்படியே இதனை எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? 1 மாதம் செய்யலாம், 2 மாதங்கள் செய்யலாம். தொடர்ச்சியாக இதனை செய்யலாமா, அல்லது 740 ரூபாவுக்கே விற்று மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் 1000 ரூபாய்க்கு இந்த விலையை கொண்டு முடிக்க போகிறது? இது தொடர்பிலே ஒரு தெளிவற்ற தன்மை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஒரு தெளிவற்ற தன்மை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. நாங்கள் இந்த பெட்ரோலிய விலைகள் தொடர்பாக, விலை மாற்றங்கள் தொடர்பாக எங்களோடு இருக்கின்ற அயல் நாடுகளுடைய மாற்றங்கள், விலை மாற்றங்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த பெட்ரோலிய விலைகள் எங்களுடைய அயல் நாடுகளிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சதவீதங்களும்
எங்களுடைய நாட்டிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற சதவீதங்களுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரம் இந்த பெட்ரோலுடைய விலையை நாங்கள் இந்த விலைக்கு தான் விற்க, எங்களுக்கு காஸ்ட் ஆகிறது, செலவாகின்றது, அந்த விலைக்கு நாங்கள் கொடுக்காமல் மக்களுக்கு சகாய விலையிலே கொடுக்கின்றோம், அதற்காக இத்தனை பில்லியன் செலவிடுகின்றோம் என்று சொல்லுகின்றது ஒரு ஒரு அதன் பற்றிய தெளிவான விளக்கம் இல்லை. அப்படி அந்த காஸ்ட் கால்குலேஷன் எப்படி செய்தீர்கள் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து வெளியிடப்பட்ட சில தரவுகள் இன்டர்நெட்டிலே உலவின. அப்படியான ஒரு தரவுகளின்படி ஏப்ரல் மாதத்திலே இலங்கை கொள்வனவு செய்த பெட்ரோலிய பொருட்களின் விலை விவகாரங்களின் படி 1 லிட்டர் பெட்ரோல் இலங்கைக்கு வருவதற்கு வந்து இறங்குவதற்கு 293 ரூபா, ஒரு 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் 1 லிட்டருக்கு 293 ரூபாய் என்று சொல்லியும், அந்த 293 ரூபாவோடு ஹேண்ட்லிங் ஃபீ என்று சொல்லக்கூடிய அதை கையாள்வதற்கான கட்டணங்கள் 16 ரூபாய் வரையிலே இருந்தன என்று சொல்லியும், அதே போல விற்பனையாளர்களுடைய லாப வீதம் என்று சொல்லி ஒரு 6 ரூபாவும் 1 லிட்டருக்கு கணிப்பிட்டு காட்டி, இலங்கை அரசாங்கத்துக்கான வரி 1 லிட்டருக்கு 136 ரூபாய் 85% என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆக இந்த காஸ்ட் கால்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த செலவு, 1 லிட்டருக்கான செலவு என்கின்ற அந்த கால்குலேஷனில் இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்தப்படுகின்ற வரியும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வரியும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற போது அரசாங்கம் ஒரு மானியத்தை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று சொல்வது எந்த வகையிலே, எப்படி அந்த கால்குலேஷன் மேற்கொள்ளப்பட்டதன் சம்பந்தமான ஒரு விளக்கமின்மை இருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு அரசாங்கம் ஒரு பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் உரிய ஒரு விளக்கத்தை வழங்க வேண்டும். எப்படி அந்த 710 ரூபாய் என்ற கால்குலேஷன் அவர்கள் செய்தார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் காணவில்லை. என்றால் வந்து இறங்குகின்ற பெட்ரோல், அதற்கு ஒரு விலை, அதனோடு கையாளுகின்ற செலவுகள், அதற்கு அப்பால் அரசாங்கத்துக்கு 1 லிட்டருக்கு செலுத்த வேண்டிய வரிமலை உள்ளடக்கித்தான் அந்த காஸ்ட் கால்குலேட் பண்ணப்படுகின்றது. ஆக அரசாங்கம் மானியம் வழங்குகின்றது என்று சொல்லுகின்ற அந்த விவகாரம் எவ்வாறு நாங்கள் அதனை விளங்கிக் கொள்வது என்பது சற்று விவகாரமானதாக இருக்கிறது. 136 ரூபாய் வரியை அறவிட்டு விட்டு பெரிய அளவு மானியத்தை நாங்கள் வழங்குகின்றோம் 92 ரக பெட்ரோலுக்கு என்று சொல்லுவது ஒரு குழப்பகரமானதாக இருக்கிறது. இது தொடர்பான விளக்கங்கள் அவசியம் என்று நான் நம்புகிறேன். உடற்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல விடயங்கள், இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பல ஆலோசனைகள், அரசு உடன் விரைந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்று பல முக்கியமான விடயங்களை வெளிப்படைத்தன்மையோடு பேசியதற்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி தமிழ். நன்றி உடற்பினர்களை. மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு.